ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பர் சிங்கரில் அறிமுகமான சிவாங்கி அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவங்களுக்கு நடந்த ஒரு ஷாக்கிங் இன்சிடென்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதும் ரசிகர்களுக்கு இன்னமும் இந்த தமிழ் திரையுலகில் இப்படி தான் நடந்துட்டு இருக்கா அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்திருக்கு. அப்படி என்ன அவங்க ஷேர் பண்ணாங்கன்னா, நான் சூப்பர் சிங்கரை முடிச்சுட்டு நிறைய ஆடிஷன் போகும்போது அங்கே சில அட்ஜஸ்ட்மெண்ட்டு சிங்கருக்கும் உண்டு அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. சரி, ஓகே, இதெல்லாம் தாண்டி நான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தால் அதுலேயும் என்னை பற்றி தப்பாக தான் சொல்கிறாங்க. நான் எப்பவுமே மாடர்ன் ட்ரெஸ் போடாமல் இருக்கிறதுனால எனக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கு. நான் இன்ஸ்டாவில் ஒன் டைம் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் போடும்போது அதுக்கு அவ்வளோ விமர்சனம் வைக்கிறாங்க, அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்க. நீலாம் என்ன மாடர்ன் ட்ரெஸ் போடுற, உனக்குலாம் என்ன இந்த வேலையா அப்படின்னு என்னை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. அது கேட்குறப்ப எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா இது, நான்லாம் மாடர்ன் ட்ரெஸ் போடவே கூடாதா, நான் எப்பயுமே இந்த ட்ரெடிஷ்னலில் தான் இருக்கணுமா, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸுன்றது அது நான் போடவே கூடாதா அப்படின்னு எனக்கு அவ்வளோ ஆதங்கமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நான் அதை கண்டுக்கவே இல்லை. நான் எப்பவும் போல் நான் இருக்கேன், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை தான் போடுறேன், அண்ட் அது யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இருக்குது, அதனால் அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதுக்கு விஜய் பிரியங்காவும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களாம். விஜய் பிரியங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இதே போல தான் எல்லாருக்கும் வரும், உனக்கு எப்படி சில விஷயங்கள் கேட்டாங்களோ உடம்பை காமிச்சு சம்பாதிக்கிறியா அப்படின்னு சில விஷயங்கள் கேட்டாங்களோ அதே போல் எல்லா செலிபிரிட்டிக்கும் அப்படி தான் கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. செலிபிரிட்டியோ இல்லை நார்மல் பீப்புளோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையில் தான் நாம் இருக்க முடியும், மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையில் நம்மளால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி விஜய் பிரியங்கா அவர்கள் சிவாங்கி அவர்களுக்கு செம்ம சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்களாம். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.